இப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. இதை கண்டுபிடிச்சது அறிவு. கரெக்டா? இதை கண்டுபிடிச்சது அறிவு. ஆனால் சூரியன் உதிக்கலப்பா, பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறதுன்ற ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் மெய்யறிவு. நம்ம கண்ணில் பார்க்குறோம் ஒரு விஷயத்த, இதுதான் உண்மைன்னு நம்பிடுறோம். அதற்கு பின்னால் ஒரு சத்தியம் ஒளிந்திருக்கிறதே, அதை கண்டுபிடிக்கக்கூடிய மெய் அறிவை புத்தகங்களும் அறிவும் மட்டும்தான் தரும். சார், காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் ஐயா அமர்ந்திருக்காங்க. ஒருத்தர் வாசலில் வந்து நிற்கிறார். ஒரு சாதாரண லுங்கி கட்டி அழுக்கு சட்டம் மாட்டிட்டு வந்து நிற்கிறார். காமராஜர் ஐயா கேட்குறாரு, யார் அவர், என்னன்னு கேளுங்க அப்படின்றார். அவர் உள்ளர கூப்பிடுறாங்க. ஐயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நான் ரிக்ஷா ஓட்டுறேன், என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், பெண் குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இப்போ இந்த காலேஜில் சேர்த்துட்டேன், 16 ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க, 2 நாளில் கட்ட சொல்கிறாங்க. 16 ரூபா ஃபீஸ் என்கிட்ட இல்லைங்கய்யா, அந்த காலத்தில் 16 ரூபா என்கிட்ட இல்லைங்கய்யா, 2 நாளில் கட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டால் எல்லாரும் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க, உங்ககிட்ட வந்தேன். இப்போ ஐயா சொல்கிறாரு, தன் உதவியாளர் அழைச்சி அவருக்கு 16 ரூபாய் கொடுத்து விடுன்றார். இப்போ உதவியாளர் சொல்கிறாரு, எங்க யார் என்னன்னு தெரியுமா, நீங்கள் பாட்டு 16 ரூபாய் கொடுக்க சொல்கிறீங்க, அவன் ஏமாத்துறவனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பாட்டு கொடுப்பா, பார்த்தா தெரியாதா, ஒரு மனிதனை பார்த்தா தெரியாதா, கொடுத்து விடுன்றார். 10 நாள் ஆகுது. திரும்பவும் அதே ஆள் வந்து நிற்கிறார், அதே இடத்துல வந்து நிற்கிறார். இப்போ இந்த உதவியாளர் போய் ஐயா கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, அவன் ஏமாத்துறவன் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு பாருங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்து நிற்பான் பாருங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவனை கூப்பிடுன்றார். அவர் வந்து வணங்கி நிற்கிறார். ஐயா என்னப்பா என்னப்பா, ஐயா நான் போன வாரம் வந்தேங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு 16 ரூபா கேட்டேங்க, நீங்கள் 16 ரூபா கொடுத்து விட்டீங்க. ஆமாம் கொடுத்து விட்டேன், இப்போ என்ன அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நான் போய் ஃபீஸ் கட்ட போனேன், ஃபீஸு 14 ரூபா தானா, 2 ரூபா கொடுத்தாங்க, அந்த 2 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்றதுக்காக வந்தேங்க யான்னார். மிச்சம் அந்த 2 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாங்க யான்னு வந்தேன். ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தோற்றத்தை யாரால் உணர முடிகிறதோ அது மெய்ப்பொருள். புறத்தோற்றத்தை விட்டு விட்டு அகத்தோற்றத்தை நம்மளால் பார்க்க முடிந்தால் அது மெய்ப்பொருள். நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்ல காஸ்டியூமோட நல்ல வெளி தோற்றத்தோட ஒரு மனிதன் வந்து அவனை நல்லவன் நம்பிடுறோமே. காவி போட்டு உத்திராட்ச மாலை போட்டால் காலில் விழுந்துடுறானே. கரெக்டா? மகாத்மா காந்தி ரொம்ப பிரபலமாக இருந்த தருணம், மும்பையில் ரொம்ப பிரபலமாக இருந்த தருணம். அப்போ எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போட்டுப்பாங்க, எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடுவாங்க. டீ விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே இந்த வியாபாரத்திற்காக எல்லாரும் காந்தி வேஷம் போட்டுப்பாங்க. இந்த மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் 30 பேர் 40 பேர் காந்தி வேஷம் போட்டுக்கிட்டே சுற்றி இருப்பாங்க. காந்தியே அங்கே போயிருக்காரு, மகாத்மா காந்தி அங்கே போயிருக்காரு, அவர் ஒரு பயணத்துக்காக போயிருக்காரு. பார்த்தா இந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க தன்னை போல் வேடமடைந்த மனிதர்களையா பார்க்குறாரு. ட்ரெயினில் ஏறிட்டார். ட்ரெயினில் ஏறி பார்த்தா ட்ரெயினில் 20 பேர் காந்தி மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறாங்க, அவரை மாதிரியே இருக்காங்க எல்லாரும். இப்போ இந்த டிடிஆர் வராரு, நேராக அந்த வேஷம் போட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நேராக மகாத்மா காந்திட்ட வந்து, பாபுஜி எப்படி இருக்கீங்க, உடம்புலாம் பரவாயில்லையா, இப்போ என்ன பயணம், என்ன மீட்டிங், என்ன பயணம் எல்லாம் கேட்குறாரு. இப்போ காந்தி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, இத்தனை பேர் என்னை மாதிரி வேஷம் போட்டுருக்காங்கல்ல, இத்தனை பேர் வேஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நான் தான் காந்தின்னு கண்டுபிடிச்சிங்க, நான் தான் காந்தின்னு எப்படி என்கிட்ட வந்து கரெக்டாக பேசுனீங்க, அத்தனை பேரும் பக்கம் எப்படி என்னை அவர் டிடிஆர் சொன்னார், எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடலாங்க, ஆனால் உங்கள் கையில் தான் பயணச்சீட்டு இருக்குது, உங்கள் கையில் தான் டிக்கெட் இருந்துச்சு, மற்ற எல்லாரும் சும்மா வந்து உட்காந்துருந்தான். மகாத்மா காந்தி போல் வேஷம் போடுவது எளிது, அந்த சத்தியத்தையும் உண்மையையும் பின்பற்றுவது கடினம். இந்த புறத்தோற்றத்தை பார்ப்பதை விட்டு அகத்தோற்றத்தை யாரால் பார்க்கப்படுகிறதோ அவர்கள் மெய்ப்பொருளை காண்கிறார்கள்னு அர்த்தம். தாய்லாண்டில் ஒரு பெரிய புத்தர் சிலை, களிமண்ணாலான ஒரு புத்தர் சிலை தாய்லாண்டில். இந்த புத்தர் சிலையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு புத்தர் சிலை, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே மாதிரி மழை பெய்யுது, இதே மாதிரி பயங்கரமான மழை. எப்பெல்லாம் முக்கியமான தருணங்கள் வர வேண்டுமோ அப்போல்லாம் மழை பெஞ்சிடும். கரெக்டாக? சரியான நேரத்தில் பெய்தால் அதன் பெயர் மழை, இப்படி தப்பான நேரத்தில் பெய்தால் அதன் பேர் பிழை. தப்பான நேரத்தில் பெஞ்சிருச்சுன்னா அது பேர் பிழை. இருக்கட்டும், இது தாடி வைத்த தமிழ், பாடி வைத்த தமிழ். அப்படி இந்த புத்தர் சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. மழை பெய்யுது, புத்தர் கரைகிறார்,
மேலேருந்து புத்தர் கரைஞ்சி, எல்லாருக்கும் அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு. புத்தர் கரைகிறாரே, புத்தர் கரைகிறாரே. இந்த களிமண் சிலை கிட்டத்தட்ட 200 வருஷமாக பாதுகாத்துட்டு வந்த இந்த புத்தர் சிலை கரையுதேன்னு அத்தனை பேருக்கும் கஷ்டமா இருக்கு. திடீர்னு பார்த்தா உள்ளிருந்து ஒரு ஒளி வருது. அந்த சிலை உள்ளிருந்து ஒரு ஒளி வருது. அந்த களிமண்ணாலான புத்தர் சிலை கரைந்து உள்ள தங்கத்திலான ஒரு புத்தர் சிலை வெளியே வர்றார். அப்படியேவும் தங்கத்திலான புத்தர் சிலை. என்ன தெரியுமா நடந்திருக்கு? போர் காலகட்டத்திற்காக இந்த தங்க புத்தர் சிலையை பாதுகாக்கணும்னு மேலே களிமண் பூசி வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த சிலையே களிமண் சிலைன்னு நினைச்சு களிமண்ணை மட்டுமே கும்பிட்டு இருந்திருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய தங்கத்திலான புத்தர் சிலை யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல. புறத்தோற்றத்தை மட்டுமே நம்ம கும்பிட்டுட்டே இருக்கோமே. சிவவாக்கியர் ரொம்ப அழகா கேட்பாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனேன்வர். யான் உணர்ந்து கொண்டேன். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த புத்தரை நாம் தரிசிச்சிருக்கோமா? யாராவது ஒருத்தர் வேஷம் போட்டா போய் விழுந்துடுறோமே சார். வைரமுத்து ஐயா தான் அழகா கேட்பாரு, தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்தை கண்டு ஏமாறாதே தோளான். ஒரு புது கவிஞர் எழுதினாரு, அந்த சாமியார் கையிலிருந்து விபூதி எடுத்தார், வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார், நெத்திலிருந்து குங்குமம் எடுத்தார். இன்னைக்கு ஜாமீன்ல அவர் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு எழுதினார். பண்டாரம் ஆகவில்லை, பட்டையிட்டு கொள்ளவில்லை, பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை, வண்டாடும் மென்மலரும் வாடும் என்று பேசவில்லை, வெள்ளாடையர் புழுதி விலைகாவி கட்டவில்லை, ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் பாடிவிட்டு பைங்கிலியை நாடவில்லை, கண் துடைப்பான் ஓர்கடவுள், கை கொடுப்பான் ஓர் கடவுள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார், அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் ஐயா சொல்லிட்டு போயிருப்பார். நமக்குள் இருக்கக்கூடிய என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம்ல சார், பார்த்தோன்னே அதை உண்மைன்னு நம்பிடுறோம்ல. வி.கே. ராமசாமின்னு ஒரு நடிகர் இருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப அற்புதமான நடிகர் வி.கே. ராமசாமின்னு. அவர் ஒரு சம்பவம் சொல்கிறாரு. ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்கார். இவர் லோயர் பெர்த்து கீழே படுத்திருந்திருக்கார். லோயர் பெர்த்தில் ஒரு 12 மணி. இவருக்கு இயற்கை உபாதை, பாத்ரூம் வந்திருக்கு. எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு எந்திரிக்கிறாரு. கரெக்டாக அந்த அப்பர் பர்த்லேருந்து ஒருத்தர் இறங்குறான். கரெக்டாக இவர் எந்திரிக்கும் போது அவர் அப்பர் பர்த்லேருந்து ஒருத்தர் இறங்குறார். இவர் பார்த்துருக்காரு, அவன் போகிறப்ப ஏன் நம்ம போயிட்டு 2 பேரும் நம்ம தூங்குவோம் கொஞ்சம் நேரம், போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலான்னு திரும்ப படுத்துட்டார். 3 மணிக்கு எந்திரிக்கிறார். கரெக்டாக இவர் எந்திரிக்கிறப்ப பார்த்தா அவனும் எந்திரிக்கிறான், அவனும் கீழே இறங்குறான். இவர் பார்த்தாரு, என்னடா எனக்கு வர்றப்ப தான் உனக்கும் வருமாடா, எனக்கு வர்றோம் எனக்குன்னே வருவீங்களாடான்ற மாதிரி திரும்ப படுத்துட்டார். 5 மணிக்கு எந்திரிக்கிறார் சார். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அப்பர் பர்த்லேருந்து அவன் இறங்குறான். இப்போ இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சேடா, எனக்கு வர்றது எப்போ உனக்கு தெரியும் மாதிரி எந்திரிச்சு சண்டை போடலான்னு இவர் மேலே போய் பார்க்க போறாரு. பார்த்தா இந்த அப்பர் பர்த்து கீழே பேண்ட்டை காய போட்டிருக்கான் சார். பேண்ட்டை காய போட்டிருக்கான். இவர் தூக்க கலக்கத்தில் அந்த பேண்ட்டை பார்த்துட்டு மேல் பர்த்துலேருந்து இருக்கிறவன் இறங்குறான் 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 இறங்குறான்ட்டு அவர் வி.கே. ராமசாமி சொல்றாரு, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல, இதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம் பண்றாரு. வாழ்வியலை கற்றுக்கொள்வது தான் நமக்கான உண்மையான அறிவு கண்களை திறக்க முடியும். இப்போ மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய குரு யாரு? துரோணாச்சாரியார். அவங்களுக்கு மட்டும் கை தட்டுங்க. சூப்பர். ஏன்னா நம்ம கேட்டப்ப நீங்க பதில் சொல்லுங்க, அப்பதான் நம்ம பேசுறதா அர்த்தம். கரெக்டா? இல்லாட்டி நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். துரோணாச்சாரியார். அர்ஜுனனுக்கு தான் ஏற்கனவே துரோணாச்சாரியார்னு ஒரு குரு இருந்தார்ல. அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர்? அப்புறம் எதுக்கு இங்க கிருஷ்ணர் எந்திரிச்சு பகவத்கீதையை சொன்னாரு? கரெக்டா? கிருஷ்ணர் ஏன் குரு பொசிஷன் எடுத்துக்கிறாரு? துரோணாச்சாரியார் தான் ஏற்கனவே ஒரு குருவாக இருந்திருக்கார்ல, பின்பு ஏன் கிருஷ்ணர் இன்னொரு குருவாக மாறுறார்? ஏன் தெரியுமா? துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது வித்தை, கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை. வித்தை அறிவு சார்ந்தது, வாழ்க்கை மெய்ப்பொருள் சார்ந்தது. வாழ்க்கை மெய்யறிவு சார்ந்தது. இந்த மெய்யறிவை புத்தகங்கள் தான் நமக்கு கடத்த முடியும். இந்த பகவத்கீதையை 2 பேர் கேட்டாங்க. கீதையில 2 பேர் கேட்டாங்க பகவத்கீதையை. ஒன்று அர்ஜுனன், இன்னொன்று திருதராஷ்டிரர். சஞ்சயன் சொல்லி திருதராஷ்டிரர் கேட்டார். அர்ஜுனனுக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திருதராஷ்டிரர் என்ன தெரியுமா சொன்னாரு? கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் ஃபெலோனார். ஏதோ வார்த்தையை சொல்லி இந்த அர்ஜுனனை மயக்கிட்டான்பா, ஏதோ சொல்லி மயக்கிட்டான்பா. என்ன? அப்போ இந்த மெய்ப்பொருள் என்பது சொல்வது அல்ல, மெய்ப்பொருள் என்பது பேசுவதல்ல, மெய்ப்பொருள் என்பது கேட்பது, மெய்ப்பொருள் என்பது காண்பது, மெய்ப்பொருள் என்பது தெளிவது, மெய்ப்பொருள் என்பது அறிவது.
நம்ம விதைகளை தூவிட்டு போறோம். சில விதைகள் பாறைகளில் விழும், அவைகள் பறவைகள் புசித்து செல்லும். சில விதைகள் தண்ணீரில் விழும், அது நீர்த்து போகும். சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன. இப்படியான செம்மண்ணில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகின்றன. இந்த மெய்ப்பொருள் என்பது தெளிவது, விருட்சமாவது. இப்போ சாதாரண நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த தலைப்பை நான் எடுத்ததுக்கு பெரிய காரணமே இதுதான். மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நாம தான் சரின்னு நினைக்கிறோம்ல. ஏதாவது ஒரு தர்கா வந்தால் நாம தான் சரின்னு நினைக்கிறோம். எதிர்த்தரப்பில் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. அதை என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கோமா? எதிர்த்தரப்பில் ஒரு நியாயம் இருந்துக்கிட்டே தானே இருக்கு. ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு கிளர்க்கு எப்பயுமே லேட்டாக போவார். இப்போ மேனேஜர் கேட்குறாரு, ஏன் தான்ப்பா நீ லேட்டாக வர்ற? தினம் அவர் என்ன பண்ணுவார், சமூக சேவை நிறையா செய்வார். யாராவது ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலன்னா அவர் போய் ஸ்கூலில் விட்டு வருவார். ஏதாவது ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரி விட்டுட்டு வருவார். ஏதாவது ஒரு அம்மா பிரசவத்தில் ஏதாவது ஒரு உதவி, தினம் அவருக்கு ஒரு சமூக சேவை செய்யணும். இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே வச்சிருக்காரு. வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும். இப்போ இந்த ஆஃபீஸில் மேனேஜர் கேட்குறாரு, உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கேட்பாங்களா மாட்டாங்களா? தினம் ஆஃபீஸ்க்கு 11 மணிக்கு தான் போவார். இதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தினம் அவருக்கு மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்துடணும்னு கிளம்பி வர்றாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுது. ரத்த வெள்ளத்தில் கிடக்கான் அந்த பையன். இவரால் முடியாதுல்ல, வேகமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு. ரத்தம் கேட்குறாங்க. இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டாக இருக்குது. ரத்தம் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுது. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே 12 மணி ஆகிடுது. ஆஃபீஸ் போக 12 மணி. இப்போ மேனேஜர், இன்னைக்கு என்னப்பா சேவைனாரு, இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை அப்படின்னு. இவர் உடனே சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டான் சார், நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன். இப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு, இவ்வளவு சேவை செய்கிறிய, யாராவது உன்னால தான் உயிரோடு இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போகிறாங்களா? உன்னால தான் இந்த சமூகம் வாழ்ந்துன்னு யாராவது வாழ்த்த போகிறாங்களா? இனிமே இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சிட்ட சொல்றாரு, வேலையை விட்டு தூக்கிடுவேன். இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம், லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. 3 லெட்டர் இப்படி லீவ் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ட்டார். இவருக்கு வேறு வழியே தெரியல. ரொம்ப திட்டாருன்னு அந்த லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், அந்த பையனையாவது போய் பார்ப்போன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் வந்த உடனே ஓடி போய் அவர் கையை பிடிச்சி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் சேர்க்கலைன்னா என் பையனை காப்பாற்றிருக்கவே முடியாதுங்க ஐயா. கையை பிடிச்சி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்றார். அந்த பையனை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்துட்டாருங்க, அவங்க அப்பாவுக்கு இப்போ தான் செய்தி சொல்லியிருக்கோம், அவங்க அப்பா வந்துட்டாருங்க. அவங்க அப்பா பதபதச்சு அந்த ஐசியூக்குள்ளே ஓடி வராரு. கதவை திறந்து வேர்த்து விறுவிறுத்து உள்ளே வந்து பார்க்குறாரு. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, லீவு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார் அந்த மேனேஜர் தாங்க அந்த பையனுடைய அப்பா. அவரு கண்ணில் கண்ணீர் மல்க இவரை பார்க்குறாரு. காலையில் நீ சொன்னியப்பா, ஒரு பையன் விழுந்துட்டான், நான் காப்பாத்தினேன்னு நீ சொன்னியப்பா, அது ஏன் பையன் பான்றார், ஏன் பையன்ப்பா, உன்னால தான் யாராவது உயிரோடு இருப்பாங்களான்னு நான் கேட்டேன்லப்பா, உன்னால தான்யா இப்போ நான் உயிரோடு இருக்கேன், என் மனைவி உயிரோடு இருக்காங்க, என் பையன் உயிரோடு இருக்கான், என் குடும்பம் உயிரோடு இருக்குன்னு அதுக்கு நீதாயா காரணம்னு அவருடைய கையை பிடிச்சிட்டு மேனேஜர் அழுகிறாரு. இப்போ அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போறார். இந்த தவறுன்னு ஒரு விஷயத்தை வீட்லையும் அப்படிதான் சார். வீட்டில் இன்னைக்கு சொல்லிட்டு பாருனே, நீ சரியா நான் தவறான்னு ஒரு ஆர்குமெண்ட் வீட்டில் வந்துகிட்டே இருக்குல்ல. நான் தான் சரி, நீ தான் தவறு. யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு. யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு. நானும் சரி நீயும் சரி, நானும் தவறு நீயும் தவறு என்று உணர்ந்து கொள்வதுதான் மெய்ப்பொருள். அதுதான் மெய்ப்பொருள். என்னை விட இவள் வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு. என்னை விட வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு. என்னை போலவே இவளும் வித்தியாசமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொள்வது மெய்ப்பொருள். என்னை போலவே அவங்களும் வித்தியாசம். சார், சண்டை தப்பு யாருடையது, இந்த தவறு யாருடையது என்று சிந்திப்பது அறிவு. உறவு யாருக்கு தேவை என்று சிந்திப்பது தான் மெய்ப்பொருள். இந்த உறவு நமக்கு தேவையா, இந்த உறவு யாருக்கு. இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்த வருவாங்க. பொதுவாக கல்யாண வீடுகளில் வாழ்த்துவாங்கல்ல, வாழ்த்த வர்ற பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி வாழ்த்துவாங்க? புதுமண தம்பதியரை ராமனும் சீதையும் போல் வாழ்க இப்படிலாம் வாழ்த்துவாங்களே சார். கோவலனும் கண்ணையும் போல் வாழ்க, ராமனும் சீதையும் போல், இவர்களையும் அவர்கள். நானும் பார்த்துருக்கேங்க. இவ்வளவு கல்யாண மேடைக்கு போகிறேங்கய்யா, ஒரு மேடையிலாவது யாராவது ஒருத்தர் என்னையும்
என் மனைவியும் போல் வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் வாழ்த்திடுவாருன்னு பார்க்குறேன். சத்தியமாக அது நடக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள்னு. நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. இது விட மேடைக்கு சொல்கிறப்ப கைதட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் மெய்யறிவு. இதை புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா, புரிஞ்சுக்கிறோம்ல, இதுதான் மெய்யறிவு. உறவுகளில் நீதான் தவறு நான் தான் தவறு என்பதை விட நாம் இருவருமே சேர்ந்து வளர்கிறோம். வி ஆர் எவால்விங். திருமண வாழ்க்கைன்றது முரண்பாடுகளின் உடன்பாடுன்னு. வி ஆர் எவால்விங். எப்பயுமே சார் 100% பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் இருக்க முடியுமா? சில வீடுகள்லாம் அப்படியே அப்பா வந்து பார்த்தாலே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒருத்தர் மரண படுக்கையில் படுத்திருக்காரு. மரண படுக்கையில் வீட்டுக்காரம்மா நிற்கிறாங்க காலடியில். இவர் கேட்டிருக்காரு, மராதா மூத்தவன் எங்க? இந்த உங்கள் தலைக்கு மேலே இருக்காங்க. சின்னவன் உங்கள் காலுக்கிட்ட இருக்காங்க. பெரிய பொண்ணு இந்த உங்கள் வலதுகை பக்கம் இருக்காங்க. நீ இந்த பக்கம் இருக்க. எல்லாரும் இந்த ரூமில் இருக்கிறப்ப ஹாலில் ஏன் ஃபேன் ஓடுது அப்படின்னாரு. யோ நீ சாக போகிற, ஃபேன் ஓடுறா என்ன ஓடாட்டி 100% பெர்ஃபெக்டாக ஒரு மனிதர் இருந்துடவே முடியாதுங்க. வி ஆர் எவால்விங். இந்த விஷயங்களை நமக்கு என்ன நினச்சிடுறோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை துணை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம்ல. சிந்து பைரவின்ற படம் பார்த்துருக்கீங்களா? சிந்து பைரவி படம் எனக்கு ரொம்ப பிடித்த படங்க. இந்த சிந்து பைரவி படத்தில் சுலோச்சனா மேடம் ஒரு கேரக்டரில் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா மேடம் இந்த படம்? இவர் லதா மங்கேஷ்கர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். அவங்க தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. குர்ன்னு அந்த மிக்ஸி ஓடும், குர்ன்னு மிக்ஸி ஓடும். இவர் சொல்லுவார், சிவகுமார் சார் சொல்லுவார், லதா மங்கேஷ்கரினுடைய இசை உனக்கு புரியாமல் இருக்கலாம், இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பாட்டு வந்து உன் காதில் விழுகுது, அதை தொந்தரவு செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு கூட உனக்கு கிடையாதா? இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு இவருடைய அறிவு ஜீவித்தனத்தை காட்டுவார். அந்த அம்மா வந்து சிம்பிளாக கேட்பாங்க, லதா மங்கேஷ்கரா உங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி தருவாங்க? நான் தானே அரைச்சி தரணும். சார் இவருக்கு எப்படி லதா மங்கேஷ்கரினுடைய குரல் இனிமையோ அப்படி அந்த சமையலை ரசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த மிக்சியினுடைய சவுண்டு கர்நாடக சங்கீதத்தை விட 1000 மடங்கு இனியது என்று புரிந்து கொள்வது தான் குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள். நம்ம அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் வீட்டில் காட்டக்கூடாது சார். கரெக்டா? இப்போ நாங்கள் வந்து மேடையில் பேசுகிறோம், ஐயா பார்த்தலாம் நாங்கள் நிறையா மேடைகளில் பேசுகிறோம், திருக்குறள்லேருந்து எல்லாம் பேசுகிறோம். இந்த திருக்குறள்லாம் பேசினா என்னம்மா பண்ணணும்? மேடையோட புத்தகத்தை மூடிட்டு போயிடணும். இந்த திருக்குறளில் இப்போ படிக்கும்போதெல்லாம் ஒரு சின்னதை வள்ளுவரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. வாசுகி அம்மா கிணத்துல நீர் இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டார். வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க. வாலி அப்படியே நின்றுச்சு. இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம்ல, இதை நான் படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும்? பேசாமல் இருந்திருக்கணும். கரெக்டா? எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரி வாசல் தெளிச்சிக்கிட்டு இருந்தா. நான் சும்மா இல்லாமல் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே ஜானகி அப்படின்னே. என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா. வாலி பறந்து வந்துச்சு. இனிமேல் கூப்பிட. அதனால தான் ஒரு புதுக்கவிஞர் ரொம்ப அழகாக எழுதினாரு, நீ உன் நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிறாய், அலுவலகத்தில் அதிகாரியாய் இருக்கிறாய், அம்மாவிற்கு அடக்கமான பிள்ளையாக இருக்கிறாய், எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்ன்னு கேட்டிருந்தாங்க. எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்? வீட்டில் தேவை பெரிய அதிகாரி கிடையாது சார், அறிவாளி கிடையாது சார், ஒரு அப்பா தான் தேவை, ஒரு வாழ்க்கை துணை தானே தேவை. இந்த நிகழ்ச்சி இல்லாதப்ப என் பையன்கிட்ட சொல்கிறேன், டே படித்தாதாண்டா நல்லது வாழ்க்கையில், படிடா. கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னார்? படித்தா நல்லதுன்றது கண்ணதாசன் ஐயா சொன்னார்ரா. இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேன் அமுர தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார்ரான்னே. அவனு இப்படியே தான் முறைச்சு பார்த்தான். படித்தா நல்லது அவ்வளோதானே, ஏன் இழுக்கிற? சாட்டா முடிப்பா, ஏன்பா இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா கேட்குறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லையா? என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன், ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் இஸ் கண்ணதாசன் கை? என்ன காமிச்சு இந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குங்க இதில் ஃபோனில். ஐயா இந்த சேட் ஜிபிடி எடுத்து கேட்குறாங்க, கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். இதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் சொல்லுது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். இனி நமக்கு கண்ணதாசன் ஞாபகத்துக்கு வரமாட்டாரு.
நீ சமமா நான் போறேன். இப்ப வீட்டுக்கு தேவை அதிகாரிகள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, அப்பாக்கள் தான் தேவை என்று உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு ஆணினுடைய மெய்யறிவு, மெய்ப்பொருள். நீயா 2 குழந்தைங்க பேசிட்டு நம்ம என்ன தெரியுமா நினைச்சிரோம், நிறைய சம்பாதிச்சிட்டோம், நிறைய சம்பாதிச்சு காஸ்ட்லி பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷப்படும்னு நினைச்சிடறோம்ல. காஸ்ட்லியா ஒரு இது வாங்கி கொடுத்துட்டோம்னா சந்தோஷப்படுவாங்க. அவன் கேட்டது தானே இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. 2 குழந்தைங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை சொன்னா, எங்க அப்பா சிங்கப்பூருக்கு ஆன்சைட் போனாரே, வரும்போது எங்க அப்பா சிங்கப்பூர்ல தான் இப்ப இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது எங்க அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தாரு, எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு, விளையாடுறதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு. உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னா, இந்த பொண்ணு சொன்னா, உனக்கு விளையாடுறதுக்கு உங்க அப்பா வாங்கிட்டு வந்த பொம்மை தான் இருக்கு, எனக்கு விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு. சாயந்தரம் வீட்டிலேருந்து வந்தா, ஆஃபீஸ்லேருந்து வந்தா எங்க அப்பா தோலை பிடிச்சி தொங்குவேனே, எங்க அப்பா கழுத்தை பிடிச்சி தொங்குவேனே, எங்க அப்பாவோட விளையாடுவேனே. பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட வீட்டில் பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒரு அப்பாவினுடைய மெய்ப்பொருள். சார், நம்ம என்ன நினைச்சிரோம், குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த உறவுகள் இந்த சில அப்பாக்களை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது சார். இந்த உறவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழியை தெரியவே தெரியாது சார். கரெக்டாக எனக்கு நடந்த சம்பவம் சொல்கிறேன். 2005 இதே மதுரை புத்தக திருவிழா, 2005 முதலாக புத்தக திருவிழா அப்போ தான் தொடங்குறாங்க. முதல் புத்தக திருவிழா 2005. நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா எங்கள் வீட்டு தனக்கங்குளம் ஐயாவினுடைய முக்குளத்தூர் பள்ளியில் தான் நான் படித்தேன். அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா புத்தக திருவிழா மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, எனக்கு ஒரு 4 புத்தகம் வேணும்ப்பான்னு ஒரு 4 புத்தகத்தினுடைய பேரை சொல்கிறேன். 4 புத்தகம் தாங்க கேட்டேன். 4 புத்தகம் சொல்லி இந்த 4 அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போயிட்டார். மறுநாள் போய் கேட்குறேன், அப்பா இந்த 4 புத்தகம் பாடினேன், அப்பயும் பதில் சொல்ல, முறைச்சிட்டு போயிட்டார். 3ஆவது நாள் போய் கேட்குறேன், பயங்கரமான திட்டு. இவங்க பாடத்தை படிக்க மாட்டானுங்க, புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் கேட்குறாங்கன்னு பயங்கரமாக திட்டுறாரு. நான் யோசிக்கிறேன், என்னன்னா 4 புத்தகம் தானே கேட்டோம், எதுக்கு இவ்வளோ திட்டுறாரு, வாங்கியே தரமாட்டேன்ட்டார். 10 நாளில் புத்தக திருவிழா முடிஞ்சிடும், என்னப்பா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அப்போ புத்தக திருவிழாவினுடைய பேச்சு போட்டி நடந்தது. மதுரை மாவட்ட அளவில் பேச்சு போட்டி நடந்தது. கிட்டத்தட்ட 250 பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார்கள். அந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாய் பரிசு பெற்றோம் 2005. அப்போ தொடங்கின பயணம் தான் இங்கு தொடர்ந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த 5000 ரூபாய்க்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களா, 10% டிஸ்கவுண்ட், 5500 ரூபாய்க்கு புத்தகம் எடுத்துக்கலாம். வீடு முழுக்க புத்தகத்தை நிரப்பினேன் கொண்டு போய். இப்போ எங்கள் அப்பா அப்படி ஒரு கெத்தா அப்படி பார்த்தோம், ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, ஒரு புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, ஒரு 4 புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, வீடு பூரா புத்தகம், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் அப்பா அப்படி ஒரு கெத்தா பார்த்தேன். அவர் எதுவுமே சொல்லலை, சிரிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எப்போ நான் புத்தகம் எடுத்து படுத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மட்டும் போயிடுவார். இப்போ எங்கள் அப்பா இல்லை, ஜூன் மாதம் இறந்து போயிட்டாங்க. தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து போய் பேசிக்கிட்டே இருக்கோம். கடந்த ஒரு 3 வருடங்களாக எல்லா மாவட்டத்தில் இருக்கிற புத்தக திருவிழாவுக்கு போய் பேசிகிட்டே இருக்கோம். ஜனவரி மாதம் கடலூர் புத்தக திருவிழாவினுடைய ஒரு பத்திரிகை வந்துச்சு. எங்கள் அப்பா அந்த பத்திரிகை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி இந்த மதுரையில் புத்தக திருவிழா ஆரம்பித்தப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, எப்போ 20 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா கேட்குறாரு, மதுரை புத்தக திருவிழா ஆரம்பித்தப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, அப்பா வாங்கி தரல, என் மேலே உனக்கு கோவமாப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னப்பா 20 வருஷம் கழிச்சு, அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுலப்பா, 20 வருஷம் கழிச்சு. இல்லைப்பா, நீ அந்த 4 புத்தகம் எழுதி கொடுத்தேல்ல, நான் போய் புத்தக திருவிழாவில் போய் பார்த்தேன்ப்பா, அதோட விலையெல்லாம் கேட்டேன், மொத்தமாக 800 ரூபா வந்துச்சுப்பா. அப்பா கிட்ட 800 ரூபா இல்லைப்பா, அப்பா கிட்ட 800 ரூபா இல்லைப்பா. முதல் நாள் எப்படியாவது இது புரட்டிடலான்னு நினச்சேன், 2வது நாளும் எப்படியாவது புரட்டிடலான்னு நினச்சேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு வேறு வழியும் தெரியலை. பெத்த பையன்கிட்ட அவன் ஒன்று கேட்டப்ப காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்பாக்கு அப்போ இல்லைப்பா, அதனால் உன்னை திட்டேன்ப்பான்னு. மகனிடம் காசு இல்லை என்று ஒரு அப்பாவால் சொல்லவே முடியாது என்கிற வழி, நான் ஒரு அப்பாவாக மாறிய பின்புதான் என் அப்பாவினுடைய முழு வழியும் எனக்கு புரிஞ்சது. என்னுடைய மகன் ஒன்று கேட்கும்போது அதை வாங்கித்தர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது ஒரு அப்பாவினுடைய வழி என்ன என்பது 20 வருடம் கழித்துத்தான் அவருடைய அந்த வழி புரிஞ்சது. அதுக்காக இந்த அப்பாக்கள் வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க, கரெக்டாக, கொஞ்சம் கோபமாகவே இருப்பாங்க.